சிம்மமுகே ரௌத்ர ரூபிண்யாம் அபய அஸ்தாங்கத கருணாமூர்த்தே சர்வ வியாபிதம் லோகலட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மா. மாதா நரசிம்ம, பிதா நரசிம்ம, பிராதா நரசிம்ம, சகா நரசிம்ம, வித்யா நரசிம்ம, திரவிணம் நரசிம்ம, சுவாமி நரசிம்ம, சகலம் நரசிம்ம, இதோ நரசிம்ம, பிரதோ நரசிம்ம, யதோ யதோ யாஹி ததோ நரசிம்ம, நரசிம்ம தேவாத்பரோ நகசீஸ் தஸ்மான் நரசிம்ம சரணம் பிரத்ய. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இந்த எபிசோடில் நாம் செவ்வாய் பயிற்சி பலன்கள் 45 நாட்கள், ஜூலை 11 முதல் ஆகஸ்ட் 26 வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் நல்லது செய்யுமா, தீய பலனை தரப்போகிறதா என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த பதிவில் நாம் செவ்வாய் பயிற்சி அடைகிறார் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு. செவ்வாய் ஒரு கட்டத்தில், அதாவது ஒரு ராசியில் 45 நாள் சஞ்சாரம் செஞ்சு பலனை தருவார். இது நாள் வரைக்கும் மேஷத்தில் இருந்தார். இப்போ ரிஷபத்துக்கு போய் 45 நாள் இருப்பார். அதாவது ஜூலை 11ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி, ஆகஸ்ட் 26 வரைக்கும் உங்களுக்கு அங்கே தான் இருக்கார், ரிஷபத்தில் இருக்கார். செவ்வாய் பூமிகாரகன். நாங்கள் செவ்வாய் பயிற்சி 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை தான் நிகழுது. இதுக்கு நமக்கு பலன் தருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் கண்டிப்பாக அதனுடைய பலன் நிச்சயமாக உண்டு. ஆண்டு கிரகங்கள் தான் பலன் தரும் அப்படின்னு கிடையாது. செவ்வாய் பூமிகாரகன், மங்களன்னு பேர். செவ்வாய் பொறுத்தவரையிலையும் சில விவசாயம் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், மெடிக்கல் சார்ந்த விஷயங்கள், சில இன்ஜினியரிங், இந்த டிப்ளமா சார்ந்த விஷயங்கள் போன்ற நிலைகளுக்கு அவர் நல்லது செய்வார். இடம் சார்ந்த விஷயம், இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், கெமிக்கல் கம்பெனி வைக்கணும், மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணணும், இல்லை அதாவது காக்கி யூனிஃபார்ம், அதாவது போலீஸு இராணுவம் இதில் சேரணும், அதில் இது போன்ற விஷயங்கள், விவசாயம் சார்ந்த பிரிவுகள் செவ்வாயின்னு எடுத்தாலே நிறைய விஷயங்களுக்கு அது பார்த்திங்கன்னா மங்களன்னு பேர். செவ்வாய் நல்ல இடத்துல அமர்ந்தார்னு சொன்னால், நல்ல ஆதிபத்தியம் பெற்றார்னு சொன்னால் நல்லதே செய்வார் அப்படின்னு சொல்லணும். செவ்வாய் கொடுக்க நினச்சா கண்டிப்பாக, இவ்வளோ நாளாக ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேங்க, இப்போ வீடு கிடச்சிதுங்க, வீடு வாங்கினங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவார். அது மட்டும் இல்லை, ஒரு ஸ்பீடு. இவரை பொறுத்தவரையிலையும் ஒரு வேலை வாய்ப்புக்கும் செவ்வாய் காரணக்கர்த்தா. இந்த குருவோடு செவ்வாய் இணைஞ்சாலோ, செவ்வாயை குரு பார்த்தாலோ, அரசு கிரகங்கள் இல்லையா, அரசு வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க. இந்த காலகட்டம், இந்த ரிஷபத்தில் செவ்வாய் இருக்கிற காலகட்டம் சிலருக்கெல்லாம் ஃபேவர், 12 ராசிக்கும் ஃபேவர் கிடையாது. சில ராசிகளுக்கு ரொம்ப ஃபேவராக இருப்பார், சில ராசிகளுக்கு அன்ஃபேவராக வருவார். அப்போது 12 ராசி அதிபர்களும் வேலைக்கு முயற்சி பண்ணாங்கன்னா எல்லோரும் கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது. அப்போது இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் செவ்வாயினுடைய சஞ்சார நிலை எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. சிம்மமுகே ரௌத்ர ரூபிண்யாம் அபய அஸ்தாங்கத கருணாமூர்த்தே சர்வ வியாபிதம் லோகலட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மா. மாதா நரசிம்ம, பிதா நரசிம்ம, பிராதா நரசிம்ம, சகா நரசிம்ம, வித்யா நரசிம்ம, திரவிணம் நரசிம்ம, சுவாமி நரசிம்ம, சகலம் நரசிம்ம, இதோ நரசிம்ம, பிரதோ நரசிம்ம, யதோ யதோ யாஹி ததோ நரசிம்ம, நரசிம்ம தேவாத்பரோ நகசீஸ் தஸ்மான் நரசிம்ம சரணம் பிரத்யாக. இப்பொழுது இந்த எபிசோடில் செவ்வாய் பெயர்ச்சி, செவ்வாய் ஒரு ராசியில் 45 நாள் இருக்கார். இது நாள் வரைக்கும் மேஷத்தில் இருந்து இப்போது ரிஷபத்துக்கு வருகிறார். ஜூலை 11 முதல் ஆகஸ்ட் 26 வரைக்கும் சுமார் 45 நாட்களுக்கு ரிஷபத்தில் தான் இருப்பார். அப்போ ரிஷபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த பதிவில் நாம் செவ்வாய் பயிற்சி அடைகிறார் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு. செவ்வாய் ஒரு
கட்டத்தில், அதாவது ஒரு ராசியில் 45 நாள் சஞ்சாரம் செஞ்சு பலனை தருவார். இது நாள் வரைக்கும் மேஷத்தில் இருந்தார். இப்போ ரிஷபத்துக்கு போய் 45 நாள் இருப்பார். அதாவது ஜூலை 11ஆம் தேதி செவ்வாய் பெயர்ச்சி, ஆகஸ்ட் 26 வரைக்கும் உங்களுக்கு அங்கே தான் இருக்கார், ரிஷபத்தில் இருக்கார். செவ்வாய் பூமிகாரகன். என்னங்க செவ்வாய் பயிற்சி 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை தான் நிகழுது, இதுக்கு நமக்கு பலன் தருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் கண்டிப்பாக அதனுடைய பலன் நிச்சயமாக உண்டு. ஆண்டு கிரகங்கள் தான் பலன் தரும் அப்படின்னு கிடையாது. செவ்வாய் பூமிகாரகன், மங்களன்னு பேர். செவ்வாய் பொறுத்தவரையிலையும் சில விவசாயம் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், மெடிக்கல் சார்ந்த விஷயங்கள், சில இன்ஜினியரிங், இந்த டிப்ளமா சார்ந்த விஷயங்கள் போன்ற நிலைகளுக்கு அவர் நல்லது செய்வார். இடம் சார்ந்த விஷயம், இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், கெமிக்கல் கம்பெனி வைக்கணும், மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணணும், இல்லை அதாவது காக்கி யூனிஃபார்ம், அதாவது போலீஸு இராணுவம் இதில் சேரணும். அதில் இது போன்ற விஷயங்கள், விவசாயம் சார்ந்த பிரிவுகள் செவ்வாயின்னு எடுத்தாலே நிறைய விஷயங்களுக்கு அது பார்த்திங்கன்னா மங்களன்னு பேர். செவ்வாய் நல்ல இடத்துல அமர்ந்தார்னு சொன்னால், நல்ல ஆதிபத்தியம் பெற்றார்னு சொன்னால் நல்லதே செய்வார் அப்படின்னு சொல்லணும். செவ்வாய் கொடுக்க நினச்சா கண்டிப்பாக, இவ்வளோ நாளாக ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேங்க இப்போ வீடு கிடச்சிதுங்க, வீடு வாங்கினங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவார். அது மட்டும் இல்லை, ஒரு ஸ்பீடு. இவரை பொறுத்தவரையிலையும் ஒரு வேலை வாய்ப்புக்கும் செவ்வாய் காரணக்கர்த்தா. இந்த குருவோடு செவ்வாய் இணைஞ்சாலோ, செவ்வாய் குரு பார்த்தாலோ, அரசு கிரகங்கள் இல்லையா, அரசு வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க. இந்த காலகட்டம், இந்த ரிஷபத்தில் செவ்வாய் இருக்கிற காலகட்டம் சிலருக்கெல்லாம் ஃபேவர், 12 ராசிக்கும் ஃபேவர் கிடையாது. சில ராசிகளுக்கு ரொம்ப ஃபேவராக இருப்பார், சில ராசிகளுக்கு அன்ஃபேவராக வருவார். அப்போது 12 ராசி அதிபர்களும் வேலைக்கு முயற்சி பண்ணாங்கன்னா எல்லோரும் கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது. அப்போது இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் செவ்வாயினுடைய சஞ்சார நிலை எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ரிஷப ராசியை பார்க்கலாம் வாங்க. ரிஷப ராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். அதாவது கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த செவ்வாய் பகவான். அதாவது ரிஷபராசி. ரிஷபராசியில் இப்போ செவ்வாய் பயிற்சியாளர் இந்த 45 நாளும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. 7க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் பெற்ற, சுபாதிபத்தியம் பெற்றவர் செவ்வாய். குருவோடு சேர்ந்திருக்கார். 7ஆம் வீட்டையும் குரு பார்க்குறார், 7ஆம் வீட்டை தன்னுடைய வீட்டையே செவ்வாயும் பார்க்குறார். அப்போ இந்த ரிஷப ராசிக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி இந்த 45 நாளும் சாதகம் சாதகம் சாதகம். நல்ல பலனையே தருவாரா என்றால் சுபீட்சமான சூப்பரான பலன்களை வாரி வழங்கப் போகிறார். குருமங்கள யோகம் ஏற்படுகிறது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு நடந்து போயிட்டு வரக்கூடிய அமைப்பு. திருமணம் காலதாமதமாக இருக்கும் சில பேருக்கு, இப்போ திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அரசு சார்ந்த துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். அரசு வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கிறதுக்கு 100% உங்கள் ஜனனகால ஜாதகம் அரசு வேலை கிடைக்கணும்னு விதி இருந்தால் இப்போ கண்டிப்பாக கிடைச்சிடும். அது குறிப்பாக காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS போன்ற துறைகளில் பணிபுரியும் அன்பர்கள், அதில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு இல்லை, அதில் முயற்சி பண்ணக்கூடிய அன்பர்கள் கண்டிப்பாக கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பிரிவு, அது மட்டும் இல்லை, செவ்வாய் 4ஆம் இடத்தை பார்க்குறார். ரியல் எஸ்டேட் பிரிவு, ரியல் எஸ்டேட் அதாவது ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள். ஆனால் செவ்வாயும் பார்க்குறார்,
உங்களுக்கு சனி பகவானும் பார்க்குறார். ரொம்ப அலைஞ்சி திரிஞ்சு சனி பார்க்குறாரு இல்லை, அலைஞ்சி திரிஞ்சு 8 முறை முயற்சி பண்ணுறீங்களா 10 முறை முயற்சி பண்ணணும். அதாவது அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. ஆனால் ஜெயிப்பீங்களால கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. மற்றபடி படிக்கிற பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க, ஒன்றும் எந்த குறையும் கிடையாது. அடுத்தது 7ஆம் வீட்டை பார்க்குறார் அப்படின்னும் பொழுது கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும். கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். எந்த தொழில் கூட்டு தொழில் செஞ்சாலும் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. 8ஆம் வீட்டை செவ்வாய் பார்க்குறார். அவர் குரு வீட்டை பார்க்குறாரு. அதே நேரத்தில் அவர் 7 குடையவனாகவும் இருக்கிறதால குறை ஒன்றும் இல்லை. எந்த ஒரு அசிங்கமும் அவமானமும் ஏற்பட்டு விடாது. சனி பகவான் 12ஆம் இடத்தை பார்க்குறதால கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும், மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. ஆனாலும் இந்த அரசு சார்ந்த துறையில் யார் ஒருவர் முயற்சி பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அரசு வேலை எக்ஸாம், அதாவது யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்க இல்லை இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த செக்யூரிட்டியில் வேலை இராணுவம், மற்றபடி காவல்துறை இதெல்லாம் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். மருத்துவத்துறையில் முயற்சி பண்ணுறீங்க, மருத்துவத்துறை கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி சின்ன லேட் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் உங்கள் முயற்சி, அது நீங்கள் வேலைக்காக முயற்சி பண்ணாலும் சரி, இல்லை சொந்தமாக சின்ன லேட் ஃபேக்ட்ரி வைக்கணும், இல்லை கம்பெனி ஆரம்பிக்கணும், கண்டிப்பாக ஆரம்பிக்க முடியும். கெமிக்கல் சார்ந்த விஷயங்கள், மருத்துவம் சார்ந்த விஷயங்கள், ரசாயன விஷயங்கள் அனுகூலத்தை தரும். பிரபல யோகம்னு சொல்லலாம். அதே நேரத்தில் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு கூட ஒரு பொக்கிஷமான காலம். நல்லா சம்பாரித்து வீடு வாசல் வாங்குவீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். கார் வண்டி பங்களான்னு ஒரு நல்ல வசதி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு தருணம் இது. இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 7ஆம் இடத்து அதிபதி ராசியில் அமர்ந்திருக்கிறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் பெறக்கூடிய ஒரு தருணம், சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி அரசு கிரகங்கள் 2ம், ஆதலால் அரசு வேலைக்காக முயற்சி பண்ணுற ரிஷபராசி அன்பர்கள் இல்லை அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு முன்னேற்றகரமான ஒரு பாதை, முன்னேற்றகரமான ஒரு காலம். ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள், மருத்துவத்துறையில் இருக்க ரசாயனம், மற்றபடி உங்களுக்கு இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்தனை பேர்களுக்கும் இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். இந்த 45 நாளும். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.